திருச்சிற்றம்பலம். அரகர நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. என்னாருடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம்பெண் உருவானாய் போற்றி, காவாய் கணங்கத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சைவத்தின் மேற்றமயம் வேறு இல்லை, அதில் சாட்சிவமாக தெய்வத்தின் மேல் தெய்வமில்லைனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வரு பொற்றாள் எம் உயிர் துணையே ஏ ஏ சமர சூரபன் மாவை தடிந்த பேர் குமரல் தாதைனல் கோழம்பம் மேவிய அமரரு கோவிலுக்கு அன்புடை தொண்டர்கள் அமரர் லோகம் அது ஆளுடையார்களே. ஏ சிற்றம்பலம். ஞானமே வடிவமாக இருக்கக்கூடிய தில்லைபுத்த பெருமானுடைய திருவடி கமலங்களினுடைய திருவருளாலும் நம்மை நாளும் ஆட்சிமை புரிந்து கொண்டு இந்த ஞான நெறியில் உய்விக்கக்கூடிய ஞானாசிரிய பெருந்தகையர்களுடைய திருவடி கமலங்களையும் நம்மை நாளும் உயர்ந்த நிலையில் ஏற்றி நம்முடைய வினைகளை போக்கக்கூடிய அடியனுடைய ஞான தீட்சை வழங்கி இருக்கக்கூடிய திருக்கைலாய பரம்பரை திருவாவூர் ஆதீனத்து குருமகா சன்னிதானங்களுடைய திருவடி கமலங்களையும் மனமொழி மொழிகளால் அடிநாயின் வாழ்த்தி வணங்கி ஏற்றி தொழுது இற்றைய நாளிலே நாம் 9ஆம் திருமுறையாக விளங்கக்கூடிய திருவிசைப்பா என்ற ஞான நூலிலே இதுகாலம் முதல் திருப்பதிகமாகிய கோயில் தில்லை திருத்தலத்து திருப்பதிகத்தை நம்முடைய அறிவுக்கிணங்க நாம் சிந்தித்து பன்னிசை அமைத்து பாடி இருக்கின்றோம். எனவே அதை மீண்டும் ஒரு முறை தொடர்ந்து பாடி முதல் பாடலும் கடைப்பாடலும் அந்த தாள முறையில் பாடி இடைப்பாடலை மனன முறையில் பாடி நிறைவு செய்து அடுத்த திருப்பதிகத்திற்குள் செல்வோம் என்று நாம் இன்று வகுப்பு நாம் துவங்குகின்றோம். சிற்றம்பலம். திருமாளிகைத்தேவர் அருளிய திருவிசைப்பா 9ஆம் திருமுறை. பண் பஞ்சமம், ராகம் ஆகிரி, தலம் கோயில் தில்லை, தாளம் ஆதி. மீண்டும் ஒரு முறை ஒருவாறு இந்த பதிகங்களை எல்லாம் ஒவ்வொரு வரி ஒரு முறையாக பதிகம் முழுவதும் பாராயணம் செய்து முதல் பாடலும் கடைப்பாடலும் அந்த ஆதி தாளத்தில் நாம் பாடுகின்ற முறையிலே பாடுவோம். ஒளி வளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோ உணர்வே தெளிவளர் பளிங்கின் திரள்மணி குன்றே சீர்த்தத்துள் தித்திக்கும் தேனே அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆடரங்காத வெளிவளர் தெய்வ கூத்துகந்தாயை கொண்டனே விளம்புமா விளம்பே இடர்கெடுத்தென்னை ஆண்டு கும்பென் உள்ளிருட்புழம்பரையறி எழுந்த சுடர்மணி விளக்கில்
உள்மொழி விளங்கும் தூயனர் சோதியுள் சோதி அடல் விடைப்பாக அம்பல கூத்தா அயனொடு மாலறியாமை படரொளி பரப்பி பறந்து நின்றாயை தொண்டனே பணியும பணியே கற்பரம்பொருளே சசிகண்ட சிகண்டா சாமகண்டா அண்டவானா நற்பெரும் பொருளாய் உரைகலந்துள்ளை என்னுடை நாவினவில் வாகற்பர் என் உள்ளத்து அளவிலா உள்னை தந்த பொன்னம்பலத்தாடி கர்ப்பமாய் உலகாய் அல்லயனாயை தொண்டனே கருதுமா கருதே பெருமயிர் திருமை பெண்ணொடு ஆனாயின் பிறப்பறுத்த பேரொழியே அருமையில் கருமையின் வெளியே கயிற்கண்ணார் இமவான் மகள் உமை அவள்களை கண்ணே அருமையின் மறை நான் கோலமிட்டரற்றும் அப்பனே அம்பலத்தமுதே ஒருமயிர் பலவு குருவினின்றாயை தொண்டனே உரைக்குமாறுரையே கோலமே மேலை வானவர் கோவே குணம் குறியிறந்ததோ குணமே காலமே கங்கை நாயகா எங்கள் காலகாலா காமநாசாலமே அமுதுள் டம்பலம் ஜெம்பொற் கோயில் குண்டாட வல்லானி ஞானமே தமிழி நற்றவத்தாயி தொண்டனே நணுகுமா நணுகே நீரணிப்பவள புல்றமே நின்றனே திகழ்நுடையதோ நெருப்பே வேரணி புவன போதமே யோக வள்ளமே மேருவில் வீராக ஆரணி சடயம் அற்புத கூத்த அம்பொன்சை அம்பல தரசே ஏரணி கொடியம் ஈசனே உன்னை தொண்டனே இசையுமாரிசையே கனத நட்டோழா சங்கர சூல பாணிய தானுவே சிவனே கனக நட்டூனே கற்பக கொழுந்து கண்கள் மூன்றுடையதோர் கரும்பே அனகனே குமர விநாயக சனக அம்பல தமர சேகரனே உணகழல் இணையில் நெஞ்சினுள் இனிதா கொள்டனே நுகருமா நுகரே திரம்பிய பிறவி சில தெய்வ நெறிக்கு திகைக்கின்றேன் தனை திகையாமை நிறம் கொள்ளும் நிறைந்த சேவடிக்கு நிகழ்வித்த நிகரிலாமணியே அறம் பல தீரங்கள்டு அருந்தவக்கரசாயால் இங்கு இருந்த அம்பலவார் புறஞ்சமன் புத்தரு பொய்கள் கண்டாயை தொண்டனே உணருமா உணரே தக்கந்தன் தலையும் எச்சன்வன் தலையும் தாமரை நான்முகன் தலையும் ஒக்க விந்துருள பொன் திருப்புருவம் நெறித்தருளிய உருதிரனே கணி புலித்தோர் ஆடை மேலாட ஆட பொன்னம்பலத்தாடும் சொக்கனே எவர்க்கும் தொடர்வரியாயை தொண்டனே தொடருமா தொடரே மடங்கலாய் கனகல் மார்புகுந்தானுக்கு அருள் புரி வள்ளலே மருளார் இடங்குள் முப்புறம்பெண் தவிய வைதிகத்தே ஏறிய ஏறு சேவகனே அடங்க வல்லரக்கல்
அருட்டிருவரைக்குள் அடர்ந்த பொன்னம்பர் தரசே விடங்குள் கண்டத்துயம் விடங்கனி ஊமை தொண்டனி விரும்புமா விரும்பேயே மறைகளும் அமர கூட்டமும் மாட்டாதயன் திருமாலோடு மயங்கி முறை முறை முறையிட்டு ஓர்வரியாயை மூர்தனே ஒழிந்த உன்மொழிகள் அரை அழலரஞ்சி அறிவிலா பெருமை சிறுமயிர் பொறுக்கும் அம்பலத்துள் நிறைதரு கருணா நிலையமே உண்மை தொண்டனே நினையுமா நினையே நிறைதரு கருணா நிலையமே உண்மை தொண்டனே நினையுமா நினையே தும்பலம். இதுகாலும் நாம் இந்த ஒரு பதிகத்தை நாம் ஒருவாறு சிந்தித்தோம். இது மனன முறை என்று நாம் பல முறை நாம் இந்த வகுப்புல நம்ம சிந்தித்திருக்கோம். இப்ப நாம பாடுகின்ற முறை ஆதித்தாளத்தில். எனவே அந்த கடந்த வகுப்புல நம்ம சென்ற வகுப்புல நம்ம அந்த ஆதித்தாளம் எப்படி போட வேண்டும் என்பதை நம்ம பார்த்தோம். இப்பொழுது அந்த ஆதித்தாளத்தை மீண்டும் ஒருவரை நாம் ஒருவாறு வெறுமனை நாம் அந்த தாளம் அந்த அங்கம் எப்படி இருக்கின்றது என்பதை அறிந்து கொண்டு பிற்பாடு நாம் தாளம் போட்டு பாட முயற்சிக்கலாம். முதலில் மனன முறையில 3 தட்டு ஒரு வீச்சு என்ற நிலையில நம்ம போட்டோம். இப்போ ஆதித்தாளத்துல விளம்பமா பாடுறதுனால இதே மாதிரி போடலாம். உங்களுக்கு எடுத்துக்காட்டு நான் பாடி காட்டுறேன். இதே மாதிரி மெதுவா நம்ம பாடலாம். பாடுகின்ற முறையில 3 தட்டு ஒரு வீச்சுல போடலாம். பாருங்க. ஒளி வளர் விளக்கே புலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே இப்படி பாடலாம். ஆனா என்ன ஆகும் என்று கேட்டோம் அப்படின்னா 2 விஷயம். ஒண்ணு, இந்த இதே மாதிரி 3 தட்டு ஒரு வீச்சுல போட்டு இப்ப நாம மெதுவா பாடணும்னா நம்மள அறியாம இந்த தட்டுல வேகமா பாடிடுவோம். அது ஒரு இடர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2வது, ஆதித்தாளத்தினுடைய முழுமையான அங்கத்தை தெரிஞ்சுக்காமலே போயிடுவோம். அது ஒரு இடர் இருக்கு. ஆகையினால நம்ம மாற்றிக்கலாம். நம்ம படிநிலையில அந்த 3 தட்டு ஒரு வீச்சு ஒரு அடிப்படை நிலையில் இருந்தது. நம்ம கையெடுத்து இன்னொரு கையில தாளம் போட்டு அந்த கால பிரமாணம் கால அளவை நம்ம அறிந்து கொள்வதற்கு அது ஒரு பயனுடையதா இருந்தது, தவறுல. அதுல இன்னும் கொஞ்சம் மேலான நிலைக்கு வந்துட்டோம் அப்படின்னா இந்த 2ஆம் காலத்தை ஆதி தாளத்திலே பாடிடலாம். அப்பதான் நமக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும். எனவே வாய்ப்பு இருப்பவர் இதையும் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதற்காகத்தான் இந்த பாடுற முறை இப்ப நம்ம பாட போறோம். ஆகையினால எது நமக்கு எளிமையாக வருகின்றதோ அவரவர்கள் அதை பின்பற்றி கொள்ளலாம். அதுல எந்த மாற்று கருத்தும் தப்பு இல்லை. அதே பண்தான் வேகமா பாடுறோம், இது மெதுவா பாடுறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். எனவே இப்ப நம்ம இந்த பாடுகின்ற முறையில் ஆதித்தாளத்துல பாடலாம். சிற்றம்பலம். ஒளி வளர் விளக்கே புலப்பிலா ஒன்றே ஒளி வளர் விளக்கே புலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே ஒளி வளர் விளக்கே புலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே. இது முதல் வரி. நம்ம வேகமா பாடுனதுக்கு இதுக்கு வித்தியாசம் என்பதை நம்ம கடந்த வகுப்புல பார்த்தோம். ஒளி வளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே, இத மெதுவா பாடுறோம். ஒளி வளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே ஒளி வளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே, அத மறுபடியும் மெதுவா பாடுறோம். ஒளி வளர் விளக்கே ஒளி வளர் விளக்கே ஒளி வளர் விளக்கே ஒளி வளர் விளக்கே, இது வேகம். ஒளி வளர் விளக்கே, இந்த வேறுபாடு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒளி வளர் விளக்கே ஒளி வளர் விளக்கே, இவ்வளவுதான் வித்தியாசம். கடினம் என்பது இல்லை. எனவே அந்த
மனன முறையில பாடுனதை நம்ம பல முறை பாடிட்டோம்னா இரண்டாம் முறையை பாடுவது எளிமையா வந்துடும். ஒளி வளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ்கடந்ததோர் உணர்வே. ஒளி வளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ்கடந்ததோர் உணர்வே. தெளிவளர்பளிங்கில் திரள்மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே. தெளிவளர்பளிங்கில் திரள்மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே. அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் மாடரங்காக. அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆடரங்காக. வெளிவளர் தெய்வ கூத்துகந்தாயை தொண்டனே விளம்புமா விளம்பே. வெளிவளர் தெய்வ கூத்துகந்தாயை தொண்டனே விளம்புமா விளம்பே. தொண்டனே விளம்புமா விளம்பே. கடைப்பாடல். மறைகளும் அமரர் கூட்டமும் மாட்டாது மறைகளும் அமரர் கூட்டமும் மாட்டாது அயன் திருமாலோடு மயங்கி. மறைகளும் அமரர் கூட்டமும் மாட்டாது அயன் திருமாலோடு மயங்கி. முறை முறை முறையிட்டு ஓர்வரியாயை மூர்கனே ஒழிந்த முன்மொழிகள். முறை முறை முறையிட்டு ஓர்வரியாயை மூர்கனே ஒழிந்த முன்மொழிகள். அறைகழல்லரஞ்சி அறிவிலா வெறுமை சிறுமயிர் பொறுக்கும் அம்பலத்துள். அறைகழல்லரஞ்சீர் அறிவிலா வெறுமை சிறுமயிர் பொறுக்கும் அம்பலத்துள். நிறைதரு கருணா நிலையமே ஊமை தொண்டனே நினையுமா நினையே. நிறைதரு கருணா நிலையமே ஊமை தொண்டனே நினையுமா நினையே. இப்பொழுது நாம இந்த திருப்பதிகத்தை ஒருவாறு நாம பாடணும். இந்த தாளம், இந்த சந்தம் வந்து விட்டது, ஆனா பாடுகின்ற முறையில ஆதித்தாளம் தான் வருவதற்கு இடர்பாடாக இருந்தது என்றால் நீங்க பாடலை மனனம் செய்துக்கங்க. இப்ப இந்த ஒளிப்பதிவை அடியன் தாளம் போட்டு பாடியிருப்பேன். அந்த தாளத்தை அப்படியே பார்த்துக்கிட்டு பார்க்காம பாடினீங்கன்னா அந்த தாளம் எளிமையா வந்துடும். தாளம் கொஞ்சம் காலம் ஆகணும், அப்பதான் அந்த தாளம் வந்து நமக்கு வரும். ஆகையினால அது ஒண்ணும் பெரிய சிரமம் இல்லை. எனவே திருவருட்கருணை கொண்டு நாம் இந்த திருப்பதிகத்தை ஒருவாறு நம்ம சிந்தித்திருக்கின்றோம். எனவே இப்ப நம்ம இரண்டாவது திருப்பதிகம் பெருமானுடைய திருவருளால அதே தில்லையில நம்முடைய திருமாளிகை தேவநாயனார் அருளிய திருவிசைப்பா. ஆகையினாலே அப்படி இந்த திருப்பதிகத்தை நம்ம பாட இருக்கின்றோம். இவ்வாறு கோயில் என்று சொல்லப்படுகின்ற இந்த திருப்பதிகம்
இந்த திருப்பதிகத்தை நம்முடைய ஆக இப்பொழுது நாம் இந்த இரண்டாவது திருப்பதிகமாகிய பதிகத்தினுள் நாம் செல்ல இருக்கின்றோம். கோயில் என்ற சிதம்பரத்தில் அருளி செய்யப்பட்ட திருப்பதிகம். 12 திருமுறைகளாலும் பாடல் பெற்ற திருத்தலம். 9ஆம் திருமுறையிலும் இங்கு மிகுந்து பாடப்பட்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். எனவே திருப்பல்லாண்டு இந்த தலத்துக்கு தான் பாடப்பட்டிருக்கு. அது ஒரு சிறப்பு. ஆகையினால இது பஞ்சமப்பண். இப்ப நம்ம மேல பாடின அதே சந்த அமைப்புலதான் இந்த பதிகம் இருக்குது. எனவே அப்போ ஒரு பதிகத்துல இப்ப தேவாரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பண் அமைப்புலதான் பதிகங்கள் தொகுக்கப்பட்டிருக்கும். பண்ணை வைத்துத்தான் முதல் திருமுறை 2ஆம் திருமுறை என்ற அமைப்பு நம்ம பார்க்கிறோம். ஆக அப்போ இந்த பண் இந்த அமைப்பில் தான் நாம் பாட வேண்டும் என்பதை எப்படி அறிந்து கொள்ளணும்? அதோடைய இலக்கண அமைதி, யாப்பு இலக்கணத்தினுடைய அமைதி. இப்போ தோளுடைய செவின் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் அது மாதிரி ஒரு 5 பதிகங்கள் உண்டு. அந்த அந்த சந்தத்தை கண்டு அந்த சொல்லினுடைய சீர்களுடைய அமைப்பை கண்டு அந்த பதிகம் அவ்வாறே அமைந்திருக்கும். அதே போலத்தான் ஒவ்வொரு பதிகமும் இருக்கும். அது மாதிரி அப்ப இந்த பஞ்சமப்பன் என்று சொல்லப்படுகின்ற நிலையிலே முதல் பதிகம் போல் இந்த பதிகத்தை நாம் பாடலாம். எனவே இது தாளத்தை மாத்தியும் பாடலாம், ராகம் மாறாது, தாள சந்த நடை மாறும். எனவே அந்த மாதிரியும் பாடலாம். எனவே நமக்கு எளிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்ம ஒரே தாளத்துல பாடிக்கிறோம். அந்த தாளம் என்பது நாம் முன்னமே சொன்னதும் அது ஒரு தனி ஒரு உலகம். அந்த தாளத்தை எல்லாம் முறையா நம்ம பயிற்சி செய்து கொண்டோமே என்றால் நம்ம பல வகையான தாளங்களும் புகுத்தி பாடலாம். பாடிக்கொண்டே இருக்கும் போது ராகங்களை மாற்றுவது போல தாளங்களை மாத்தி பாடலாம். அது இந்த ராக ஞானம் போல் தாள ஞானம் பெற்றிருந்தோம்னா நம்ம அதையும் நம்மளால செய்ய இயலும். ஆகையினால இப்ப நம்ம இந்த அமைப்பிலே நம்ம பாடிக்கலாம். எனவே பண் பஞ்சமம், ராகம் ஆகிரி, தலம் கோயில், தாளம் அந்த நம்முடைய ஆதித்தாளம் தான். எனவே இந்த முதல் பதிகம் போல் இந்த பதிகம் இருப்பதனால நாம அச்சம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எனவே அதே மாதிரி இந்த பதிகத்தை நம்ம பாடலாம். இந்த பதிகத்துக்கு உயர் கொடியாடை பாதாதி கேசம் என்று அந்த பதிகத்துக்கு ஒரு சிறப்பு பெயரை வைக்கிறாங்க. நம் அருளாளர் பெருமக்கள் அருளி செய்யும் பொழுது இந்த நூலுக்கு இந்த பெயர் அப்படின்னு பெயர் வைச்சாங்க அப்படிங்கிற ஒரு குறிப்பு நம்ம கிட்ட இல்லை. பின்பு வந்த பெருமக்கள், உயர்ந்த சான்றோர் பெருமக்கள் தான் என்ன செய்கின்றார்கள் அப்படின்னா, இது இப்படியே இருந்துருச்சுன்னா அப்புறம் மக்களுக்கு ஒண்ணுமே புரியாம போயிடும் என்பதற்காக அந்த பதிகத்தினுடைய அமைப்புகளை பார்த்து அவங்கெல்லாம் அப்படி கண்டவர்கள்லாம் இறைவன் அருளை பெற்றவர்கள், தமிழ் இலக்கண புலமை பெற்றவங்க, எல்லா வகையான அறிவு செல்வங்களை பெற்றவர்கள் தான். அவர்கள் இந்த இலக்கண அமைதிகளை பார்த்து அந்த பதிகத்துள் இருக்கக்கூடிய மீண்டும் மீண்டும் வரக்கூடிய அந்த ஏதாவது ஒரு சொற்கள் இருந்தா அதையே அந்த பதிகத்துக்கு ஒரு பெயராக, காரண பெயராக வைத்து அப்படி ஒரு அடையாளப்படுத்துவதற்காக. போகமார்த்த பூமுளையால் அப்படின்னா பச்சை பதிகம், ஞானசம்பந்த பெருமான் நெருப்புல இட்டு அது எரியாம இருந்தது. இது வாதல் வென்ற பொழுது பாடின பதிகம் தளிரில வளரொளி. இப்பெல்லாம் நம்ம சொல்வது போல திருநிலகண்ட திருப்பதிகம், நமச்சிவாய திருப்பதிகம், முத்தி பஞ்சாக்கர திருப்பதிகம், இப்படிலாம் நம்ம சொல்வது போல இப்படி நம்ம பெரியவர்கள் நமக்கு இந்த பதிகத்தையே நமக்கு அப்படி உயர்குடியாடை பாதாதி கேசம் என்று சொல்றாங்க. பெருமான் பாதாதி கேசம் இப்படின்னா எல்லாருக்குமே உடனே மனதுக்கு வருவது வைணவம் என்ற ஒரு இதை கருத்தி நம்ம பார்க்கிறோம். எனவே இந்த பாதாதி கேசம் என்று சொல்வது சைவத்திலும் உண்டு, வைணவத்திலும் உண்டு. நீங்க காலங்கள் ஆதிசங்கருடைய காலத்துக்கு முன்னால வைணவம் என்கின்ற ஒன்று தனியாக இல்லை, அதுவும் சைவத்துள் சேர்ந்துதான் இருந்தது. எனவே அப்ப இருந்த அறுவகை சமயம் என்பது வேறு. மணிவாசக பெருமான் திருவாசகத்தை சொல்ற அறுவகை சமயத்தினருக்கும் வீடு வேறாய் நின்றான் என்று திருஅண்டா பூஜையில சாட்டுவார். அது மாதிரி அப்ப இருந்த அறுவகை சமயம் ஆதிசங்கரர் காலத்துல வந்து ஆதிசங்கரர் காலத்துலதான் சாக்தம், கானாபத்தியம், கௌமாரம் இப்படின்னு பிரியுது.
அது வரைக்கும் இவைகள்லாம் ஒட்டுக்காதான் இருந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆகையினால் அந்த பாதாதி கேசம் என்பது செய்வத்துள் உயர்ந்தது. எனவே ஆனா இந்த பாதாதி கேசம் 2 பேருக்கு பெருமான் காட்டாது இருக்கிறார். லிங்கோத்பவர் சிவாலயத்தில் லிங்கோத்பவரை காணும் பொழுது சுவாமியினுடைய திருமுடியும் திருவடியும் காணாது இருக்கப்படும். எனவே அப்படி காணப்பட முடியாத திருமுடி திருவடி உடையவர்கள் நம்முடைய சிவபெருமான். எனவே அப்படிப்பட்ட பெருமானுடைய திருமுடி திருவடியை காண முடியாத நிலையில இருந்தவங்க அந்த திருமாலும் நான்முகனும். ஆகையினால அப்படி இந்த உயர்கொடியாடை பாதாதி கேசம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு காரண பேரும் இந்த பதிகத்துக்கு அமையப்பட்டிருக்கின்றது. துவங்கக்கூடியது உயர்கொடியாடை மிடைபடலத்தின் ஓமதூம படலத்தின் என்று இந்த பதிகம் துவங்குகின்றது. இப்ப இந்த பாடல்லாம் சிந்திப்போம். சிற்றம்பலம். உயர் கொடியாடை மிடைபடலத்தில் உயர் கொடியாடை மிடைபடலத்தில் ஓமதும படலத்தில் உயர் கொடியாடை மிடைபடலத்தில் ஓமதும படலத்தில். இந்த வரியை 2 முறையாக அடியின் பாடுறேன். உயர் கொடியாடை மிடைபடலத்தில் ஓமதும படலத்தில் உயர் கொடியாடை மிடைபடலத்தில் ஓமதும படலத்தில். 2வது வரி மேல பாடுவது பெயர் நெடுமாடத்து அகிர்புகை படலம். பெயர் நெடுமாடத்து அகிர்புகை படலம் பெருகிய பெரும்பற்ற புலியூர். பெருகிய பெரும்பற்ற புலியூர். பெயர் நெடுமாடத்து அகிர்புகை படலம் பெருகிய பெரும்பற்ற புலியூர். இப்ப 2வது வரியை 2 முறையாக அடியேன் பாடுகின்றேன். பெயர் நெடுமாடத்து அகிர்புகை படலம் பெருகிய பெரும்பற்ற புலியூர். பெயர் நெடுமாடத்து அகிர்புகை படலம் பெருகிய பெரும்பற்ற புலியூர். இப்போ முதல் 2 வரி சேர்த்து பாடலாம். உயர் கொடியாடை மிடைபடலத்தில் ஓமதும படலத்தில் பெயர் நெடுமாடத்து அகிர்புகை படலம் பெருகிய பெரும்பற்ற புலியூர். இப்ப 3வது வரி சீயர் ஒளிமணிகள் நிறந்து சேர்க்கனகம். சீயர் ஒளிமணிகள் நிறந்து சேர்க்கனகம் நிறைந்த சிற்றம்பல கூத்தா. சீயர் ஒளிமணிகள் நிறந்து சேர்க்கனகம் நிறைந்த சிற்றம்பல கூத்தா. அடியே இந்த 3வது வரி 2 முறையாக பாடுறேன். சீயர் ஒளிமணிகள் நிறந்து சேர்க்கனகம் நிறைந்த சிற்றம் பல கூத்தா. சீயர் ஒளிமணிகள் நிறந்து சேர்க்கனகம் நிறைந்த சிற்றம் பல கூத்தா. இப்போ 4வது வரி மயர் வரும் அமரர் மகுடம் போய் மலர் சேவடிகள் என் மனத்து வைத்தருளே. மயர் வரும் அமரர் மகுடம் போய் மலர் சேவடிகள் என் மனத்து வைத்தருளே. மயர் வரும் அமரர் மகுடம் போய் மலர் சேவடிகள் என் மனத்து வைத்தருளே. இப்ப 3வது வரி 4வது வரி சேர்த்து பாடுறோம். செய்யர் ஒளிமணிகள் நிறந்து சேர்க்கனகம் நிறைந்த சிற்றம்பல கூத்தா. மயர் வரும் அமரர் மகுடம் போய் மலர் சேவடிகள் என் மனத்து வைத்தருளே. நம்ம முன்னம் பாடுன அதே பதிகம் பாடல் போல் இந்த பதிகம் அமைந்திருப்பதனால நம்ம அதை நன்கு பாடிட்டாமலே இந்த பாடலை எளிமையா பாடிடலாம். இப்போ இந்த பாடலை இப்ப முழுமையா நம்ம பாடலாம். ஒரு 2 முறையா தாளமிட்டு மனன முறையில
அப்புறம் பின்னால இதையும் பாடுற முறையில எப்படின்னு நம்ம பார்க்கலாம். உயர் கொடியாடை இடை படலத்தின் ஓமதும படலத்தில் உயர் கொடியாடை மிடை படலத்தில் ஓமதும படலத்தில் பெயர் நெடுமாடத்து அகிர்புகை படலம் பெருகிய பெரும்பற்ற புலியூர் பெயர் நெடுமாடத்து அகிர்புகை படலம் பெருகிய பெரும்பற்ற புலியூர் சேர் ஒளிமணிகள் நிறந்து கனகம் நிறைந்த சித்தம் பலக்கூத்தா சேர் ஒளிமணிகள் நிறந்து கனகம் நிறைந்த சித்தம் பலக்கூத்தா மயர் வரும் அமரர் மகுடம் தோய் மலர் சேவடிகள் என் மனது வைத்தருளே மயர் வரும் அமரர் மகுடம் தோய் மயர் வரும் அமரர் மகுடம் தோய் மலர் சேவடிகள் என் மனது வைத்தருளே. இப்போ இந்த பதிகத்தை நாம் இவ்வாறு பார்த்தோம். அதே தாளத்துல அதே தாளத்துல நம்ம இட்டு பார்த்திருக்கோம். சரி, இப்ப இந்த பாடல்ல கொஞ்சம் வித்தியாசமா என்ன சொல்றாரு அப்படின்னா, முதல்ல பெருமானே நான் உன்னை வணங்குமாறும் பாடுமாறும் உரைக்குமாறும் புணருமாறும் நுகருமாறும் சேருமாறும் எனக்கு அருள் செய் என்று கேட்டுட்டு இப்பதான் கேட்கிறாரு. இதெல்லாம் ஏன் கேட்கிற அப்படின்னு சாமி கேட்க அதுக்கு பதில் சொல்றாரு, சுவாமி உன் திருவடியை என் மனதுள் நீ வைக்க வேண்டும். ஆகையினால அப்படி என் மனதுல நீ வைக்கணும்னா நான் உன்னை பாடணும், நான் உன்னை நுகரணும், நான் உன்னை நினைக்கணும். அதுக்கு உன்னருள் எனக்கு வேணும். எனவே அப்படி நான் கேட்டேன். இப்ப நீ எனக்கு கொடுத்துட்ட அல்லவா, இப்ப உன்னுடைய திருவடி எனக்கு கொடு. எங்க கொடு? தலைமையில இல்ல, என் மனதுள் இருக்க கொடு. நீங்க அந்த அருளாளர் பெருமக்கள் இந்த திருவடியை எப்படியெல்லாம் இறைவனிடத்துல இறைஞ்சிருக்கின்றார்கள் வேண்டும் என நம்ம அது ஒரு தனி ஒரு இதையை நீங்க எடுத்து பார்க்கலாம். ஆனா திருநாவுக்கரசு பெருமான் உன் திருவடி என் தலைமையில் வைத்தருள வேண்டும் என்று திருச்சத்தி முற்றத்துல கேட்கும் பொழுது பெருமான் திருநல்லூர்வா என்று அங்க பாடுகின்றார். பெண்ணாகரத்துல கேட்கும்போது பெருமான் திருநல்லூர்வா என்று அதை கேட்கிறார். அப்புறம் தான் நல்லூர்ல அந்த திருவடியை பெறுகின்றார் நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான். அப்ப தலைமையில் கேட்டார். இங்க திருமாளிகை தேவர் மனதுள் கேட்கிறார். அது என்னங்க மனதுள் கேட்கிறார் அப்படின்னா வித்தியாசம் உண்டு. முதல்ல என்ன கேட்டார் திருமாளிகை தேவர்? நான் உன்னை பணியணும், என்னுடைய அங்கங்களால நான் உன்னை வணங்கணும், எனவே அருள் செய் என்று கேட்டதுக்கு அப்புறம் இப்ப உன் திருவடி பெருமை நான் கேள்வியுற்றேன். அப்போ உன் திருவடியை என் தலைமையில் வைக்கணும், அதுதான் முறை. அந்த முறையை பெறுவதற்கு முன்னதாக அந்த திருவடியை நான் என்னுடைய மனதுல வச்சுக்கணும். என் மனதுல வைத்ததுக்கு அப்புறம் தான் என்னுடைய தலைமையில நீ வைக்க முடியும். அப்ப என் மனதுள் அந்த அவா என்று சொல்லப்படுகின்ற ஆசை எனக்குள் வரணும். எப்படி வரணும்? நாளும் நாளும் இருக்கணும், ஜனப்பொழுது இருக்கணும், இமைக்கின்ற இடைநிலையில அந்த கால அளவுல கூட இடையீடு இல்லாம அந்த எண்ணம் எனக்குள் இருக்கணும். அப்போ அந்த திருவடியின் மனதுல முதல்ல பதியணும். எனவே அப்ப அந்த திருவடியின் மனதுள் வை, என்னுடைய நெஞ்சுக்குள் வை என்று காட்டப்படுகின்றார். எனவே அதாவது சொல்றார், அது எப்படி அந்த 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 திருவடியுடைய அம்பலக்கூத்தன் எப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறார்னு பெருமையை சொல்லி சொல்றார். உயர் கொடியாடை மிடைப்படலத்தின் ஓமதூம படலத்தின் பெருகிய நெடுமாடம். இந்த கோயில சொல்லல, அந்த அந்த தில்லையில இருக்கக்கூடிய மாடங்கள் எப்படிப்பட்டதுன்னு சொல்றார். உயர் கொடியாடை, உயர்ந்திருக்கக்கூடிய கொடியாடைகள், வெண்மையான அந்த கொடியாடைகள் எல்லாம் புகை போல அப்படி பரவுகின்றதா. அந்த புகை அது ஓமதூபத்திலிருந்து வருகின்ற புகையா அல்லது உயர்குடி ஆடையினுடைய புகையா, அந்த வெண்மையா என்று தெரியாத அளவுக்கு அந்த படலங்கள் அப்படி படலங்களாக காணப்படுகின்றது என்று காட்டுறார். நீங்க பெரிய புராணத்துல நீங்க தில்லை கூத்த பெருமானை வணங்குவதற்கு நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த தில்லை திருத்தலத்திற்கு செல்லும் பொழுது அந்த ஊரினுடைய எல்லையை வணங்கி போறார். அதே எங்க ஆசிரியர் சொல்லுவார், ஒரு யாத்திரைக்கு போறோம்னா அந்த ஊர் பலகைய பார்த்துட்டாலே தலைக்கு மேல கும்பிடணும் அப்படிம்பார். அதான் இன்னைக்கு நம்ம பண்ணி கோயிலுக்குள்ள போனா கூட தலைக்கு மேல கை வைத்து கும்பிடுறது இல்ல. அப்ப அந்த ஊருடைய பேரை பார்த்துட்டாலே தலைக்கு மேல் வணங்கணும்
அப்படிங்கிற எண்ணம் வரணும் அப்படிமா. இன்னைக்கு அடியார்கள் அந்த பேருந்து நிலையத்துக்கு போகும்பொழுது சிதம்பரம் திருவண்ணாமலைன்னு பேரை பார்த்துட்டாலே, அந்த சிதம்பரம் அப்படின்னு பார்த்துட்டாலே தில்லை கூத்த பெருமான் நினைவுக்கு வருவார். இந்த அடியாறுகளுக்கே உண்டான சிறப்பு. எனவே அது மாதிரி அப்படிப்பட்ட அந்த ஓமோதோமம் படலம் என்று காட்டுறார். அப்போ அங்க அந்த தில்லையில ஆஹ் ஒவ்வொருத்தருடைய இல்லத்திலுமே அந்த வேள்விகள் நடந்து கொண்டிருக்கும் என்று நம்ம அதை பெரிய புராணத்தை சேர்க்க நமக்கு அதை காட்டுறாரு. ஒவ்வொருத்தருடைய வீட்டிலையுமே அணையா அடுப்பு என்பது போல அணையாம அந்த வேள்வி நடந்து கொண்டே இருக்கும். அது உலக துன்பம் நீங்குவதற்காக கற்றாங்கு எரியோம்பி கலியை வாராமை செற்றார் என்று சொல்வது போல அப்படிப்பட்ட தில்லையில அந்த ஓயாமல் அந்த வேள்விகள் நடந்து கொண்டிருக்கும். அதனாலதான் சீர்காழி சோழ நாட்டை சொல்லும்போது சீர்காழிக்கு 2 பகல் 2 இரவுன்னு சொன்னாரு சேக்கிரா பெருமான். பகலில் இரவா இருக்குமா. எப்படி அப்படின்னா ஓம புகைகள்லாம் சேர்ந்து அப்படி மேகங்களாக சூழ்ந்து இரவு ஏற்படும். பகல்ல இரவா இருக்கும், இரவுல வெளிச்சமா இருக்கும். அது எப்படி அப்படின்னா திருநீறு பூசிய பெருமக்களுடைய அந்தணர்களுடைய காட்சிகள் எங்கும் காணப்படுவதனால அந்த வெண்மையினால் இரவு பொழுது பகலாக காணப்படும் என்று காட்டுவார். இது ஒரு நயமாக அப்படி சொல்லுவார். அந்த அளவுக்கு திருநீறு பூசிய மக்கள்கள் இருந்திருந்தார்கள் என்று காட்டுறார். எனவே அது மாதிரி அப்படி உயர்கூடி ஆடை மிடைவடலத்தின் ஓமதூம படலத்தின் பெயர் நெடுமாடத்து. அப்படிப்பட்ட அந்த நெடுமாடத்தில் அகிர்புகை படலம். அப்படி வேதங்களை ஓதி அந்த அகிர்புகைகளாக விளங்கக்கூடிய ஓமதூபமுடைய புகைகள் எங்கு பார்த்தாலும் காணப்படக்கூடிய பெருகி இருக்கக்கூடிய பெரும்பற்ற புலியூர். இந்த பெரும்பற்ற புலியூருங்கிற நாமத்துக்கே ஒரு சிறப்பு. உண்மையான பேரே பெரும்பற்ற புலியூர் தான். பின்னாலதான் தில்லை மரங்கள் கூடியிருந்து தில்லை என்றும், அதுக்கப்புறம் சிதம்பரம் அது அது பின்னால வந்த நாமம் தான். எனவே சிதம்பரம், பரவெளி, ஞானமயமாகிய இடம் என்றெல்லாம் பின்னால பொருள் வந்தாலும் நம்முடைய தேவாரங்களை குறிப்பிட பெயர் படக்கூடிய அந்த தலம் தில்லை என்ற அந்த பெயர் இதற்கு ஏன் பெரும்பற்ற புலியூர் என்ற பெயர்னா உலகப்பற்றையெல்லாம் நீக்கிய மாமுனிவர்கள் தில்லையில் இருக்கக்கூடிய பெருமான் மேல பற்று வைப்பாங்களே. எனவே பெரும்பற்ற புலியூர் என்று பெயர். பெரும்பற்ற புலியூர். அப்ப நாம் விடுவதற்குண்டான பற்று எது? உலகப்பற்று. பெறுவதற்குண்டான பற்று பெரும்பற்று உண்டு. நாம விடுவதற்குண்டான பற்றையே பெரும்பற்றாக கருதி இருக்கின்றோம். ஆனால் பெறுவதற்குண்டான பெரும்பற்று தில்லைக்கூத்த பெருமானுடைய திருவடிதான். எனவேதான் பெரும்பற்ற புலியூர் என்று அதை சொன்னார். புலியூர் என்பது புலிக்கால் முனிவர் வியாக்கிரபாதர். நம்முடைய பாலுக்கு பாலகன் வேண்டி எழுதிய வேண்டி அழுத நம்முடைய உபம்னி மாமுனிவருடைய தந்தையார், தகப்பனார் வியாக்கிரபாதர். நந்தியம்பெருமானுடைய மாமனார் புராணங்கள்ல படிக்கும்போது நமக்கு தெரியும். எனவே அப்படிப்பட்ட வியாக்கிரபாதர் புலி நகங்கள் பெற்று அந்த சிவபூசை செய்வதற்காக அவைகளை பெற்றார். இரவிலும் அவர் சிவபூஜை பண்ணுவார். சிந்தித்து பாருங்க. எனவே அப்படிப்பட்ட பெரும்பற்ற புலியூர் தீயரொளி மணிகள் நிறந்து சேர்கனகம் நிறைந்த சிற்றம்பல கூத்தா. அது அந்த தலத்தினுடைய அந்த அப்படி ஒளிப்பிழம்பாக இருக்கக்கூடிய அந்த தில்லைக்கூத்த பெருமான் அந்த திருத்தலத்தில் அப்படி நிறந்து சேர்கனகம் பல வகையான அந்த நவமணிகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெருமான் அப்படிப்பட்டது. அப்படி நிறைந்து சிற்றம்பலத்தில் நிறைந்து இருக்கக்கூடிய அம்பல கூத்தா, கூத்து நடனத்தை அந்த கூத்து என்பது ஞான கூத்து. அது சித்தாந்தப்படிதான் விளங்கலாம். எனவே அப்படிப்பட்ட கூத்தா மயர் வரும் அமரர் மகுடம் தோய் மலர் சேவடிகளின் மனத்துள் வைத்தருளை. எனவே இந்த தேவர்கள் எல்லாம் அப்படியே மகுடம், அந்த மகுடம் அந்த தில்லைக்கூத்த பெருமானுடைய திருவடியில படுமாறு விழுந்து உணங்குறாங்களாம். அந்த தலைமை பண்போடு விழுந்து வணங்குறாங்க. மகுடத்தை கழட்டிட்டு வெறும் தலையை போய் வைக்கிறதுங்கிறது அது வேற. அந்த மகுடம் என்பது அந்த பணிக்கு அவர்கள் தலைமை பூண்டிருக்கக்கூடிய அடையாள சின்னம். அந்த அடையாள சின்னத்தையே பெருமான் தானே தந்தார். இந்திரன் அப்படிங்கிற பதவி யாரு தந்தா? பெருமான் தானே தந்தார். திருமால்ங்கிற பதவியா பெருமான் தான். அப்படியே அந்த மகுடத்தோடு அப்படியே இந்த சரண்டர் ஆகிறது. இந்திரனாகிய நான் என்று அப்படி சரண்டரா போய் நிற்கிறது. அதான் அங்க சொல்றாரு. எனவே நீங்க அந்த துக்கத்துக்கு போகும் பொழுது பாருங்க, அந்த காவலர்கள் எல்லாம் தலையில இருக்கிற தொப்பியை கழட்டிடுவாங்க. ஏன் அப்படின்னா அது மரியாதை. என்ன மரியாதை? சட்டம் என்கின்ற நிலையில் இருப்பவர்களுக்கு அந்த இன்பம் துக்கம் என்பதற்கெல்லாம் அங்க கால நேரம்லாம் பார்க்கக்கூடாது. ஆனாலும் அந்த துக்கத்தில் எப்படி அவங்க அந்த வேதனையை சொல்லுவாங்கன்னா, சட்டத்தின்பால் நின்று அந்த துன்பத்தை பார்க்காம
நான் ஒரு மனிதநேயத்தினோட அடிப்படையோடு நான் அதை காணுகின்றேன். இந்த தொப்பியை கழட்டுவாங்க அப்படின்னா சட்டத்தை இப்படி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த அதை போடுறாங்க. இது ஒரு மரியாதையா நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி அப்படி அந்த மகுடம் தோய் மகுடத்தோட இந்திரனாகிய நான், திருமாலாகிய நான், நான்முகனாகிய நான், அப்படி அந்த அந்த பதவியோட போய் விழுந்து வணங்கக்கூடிய திருவடி, அப்படிப்பட்ட திருவடி என் மனதுள் வைத்து அருள் செய்தல் வேண்டும் என்று அதை காட்டுகின்றார்னா, அந்த திருவடி எப்படிப்பட்ட திருவடி? கண்ணை மூடி உட்கார்ந்தா தில்லைக்கூத்தனுடைய திருவடி வந்து நிக்கணும். அதுதாங்க வழிபாடு. கண்களை மூடிட்டீங்க அப்படின்னா இந்த தில்லை பிரானுடைய திருவடி கண்ணுக்கு முன்னால வந்து நிக்கணும். அப்படி நின்னுச்சுன்னா நம்ம சைவத்துல மேல போயிட்டு இருக்கணும்னு அர்த்தம். கருத்து பெருமானுடைய திருவடிக்கு போகல அப்படின்னா நம்ம பேருக்கும் காட்சிக்கும் தான் சைவத்துல இருக்கோமே தவிர இன்னமும் நம்முடைய ஆன்மா இன்னும் மேலே ஏறி வரவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆகையினால இந்த தில்லைக்கூத்தனுடைய திருவடி கண்ணை மூடுதான் நினைவுக்கு வரணும். அந்த அளவுக்கு நாம் அந்த பெருமானோடு பழகிக்க வேணும். சரி, எனவே இந்த பாடல் அடுத்து 2வது பாடல், கருவளர் மேகத்தகடுதோய் மகுட கனக மாளிகை கலந்து எங்கும் ஆரம்பிக்கக்கூடிய பாடல். சிற்றம்பலம். கருவளர் மேக தகடுதோய் மகுட கருவளர் மேக தகடுதோய் மகுட கனக மாளிகை கலந்தெங்கும் கருவளர் மேக தகடுதோய் மகுட கனக மாளிகை கலந்தெங்கும் கருவளர் மேக தகடுதோய் மகுட கனக மாளிகை கலந்தெங்கும். இப்ப மீண்டும் அடி 2 முறை பாடுகின்றேன். கருவளர் மேக தகடுதோய் மகுட கனக மாளிகை கலந்தெங்கும் கருவளர் மேக தகடுதோய் மகுட கனக மாளிகை கலந்தெங்கும். 2வது வரி, பெருவளர் முத்தி மான்மறை தொழிலால் எழில்மிகு பெரும்பற்ற புலியூர். பெருவளர் முத்தி நான்மறை தொழிலால் எழில்மிகு பெரும்பற்ற புலியூர். பெருவளர் முத்தி நான்மறை தொழிலால் எழில்மிகு பெரும்பற்ற புலியூர். பெருவளர் முத்தி நான்மறை தொழிலால் எழில்மிகு பெரும்பற்ற புலியூர். கருவளர் மேக தகடுதோய் மகுட கனக மாளிகை கலந்தெங்கும் பெருவளர் முத்தி நான்மறை தொழிலால் எழில்மிகு பெரும்பற்ற புலியூர். 3வது வரி, திருவளர் தெய்வ பதிவதி நிதியம். திருவளர் தெய்வ பதிவதி நிதியம் திரண்ட சிற்றம்பல கூத்தா. திருவளர் தெய்வ பதிவதி நிதியம் திரண்ட சிற்றம்பல கூத்தா. திருவளர் தெய்வ பதிவதி நிதியம் திரண்ட சிற்றம்பல கூத்தா. 4வது வரி, உருவளர் இன்பச் சிலம்பொலி அலம்பும். உருவளர் இன்பச் சிலம்பொலி அலம்பும் உன்னடி கீழது என் உயிரே. உருவளர் இன்பச் சிலம்பொலி அலம்பும் உன்னடி கீழது என் உயிரே. உருவளர் இன்பச் சிலம்பொலி அலம்பும் உன்னடி கீழது என் உயிரே. இப்ப 3வது வரி 4வது வரி, திருவளர் தெய்வ
பதிபதி நிதியம் திரண்ட சித்தம் பல கூத்தா உருவளர் இன்பச் சிலம்பொலி அலம்பும் உன்னடி கீழதன் உயிரே. இப்ப தாளமிட்டு இந்த இரண்டாவது பாடலை. கரு வளர் மேக தகடு போய் மகுட கனக மாளிகை கலந்தெங்கும். கருவளர் மேக தகடு போய் மகுட கனக மாளிகை கலந்தெங்கும். பெருவளர் முத்தி மாமரை தொழிலால் எழில் மீது பெரும்பற்ற புலியோ. பெருவளர் மூர்த்தி மாமரை தொழிலால் எழில் மீது பெரும்பற்ற புலியூர். திருவளர் தெய்வ பதிவதி நிதியம் திரண்ட சிற்றம் பல கூத்தா. திருவளர் தெய்வ பதிவதி நிதியம் திரண்ட சிற்றம் பல கூத்தா. குருவளர் யூப சிலம்பொலி அலம்பும் முன்னடி கீழதன் உயிரே. குருவளர் இன்பச் சிலம்பொலி அலம்பும் முன்னடி கீழதன் உயிரே. இந்த பதிகத்தில் இந்த பாடல்ல ரொம்ப அருமையான ஒரு கருத்தை நம்ம காட்டுகின்றார் திருமாளிகை தேவர். கருவளர் மேக தகடுவை மகுட கனக மாளிகை கலந்தெங்கும். இந்த தில்லையில ஏற்படுத்துகின்ற முத்தி 3 வகையான எரியோம்பல். அப்படிப்பட்ட அந்த முத்தி காருகபத்தியம் தட்சணாக்னி என்று வணங்கப்படுகின்ற முத்தி. இப்படிப்பட்ட இந்த 3 வகையான எரியோம்பல்களும் 3 வகையாக செய்யப்படுபவை. அப்படிப்பட்ட முத்திகள் நித்யாகினி என்றெல்லாம் சொல்லுவாங்க. அது எல்லாருடைய இல்லறத்தில் நடக்கும். நித்யாகினி திருநீலநக்க நாயனாருடைய புராணத்துள் அந்த நித்யாகினியை நாம அங்க காணலாம். எனவே திருநீலகண்ட யாழ்ப்பாணர் நீலநக்க நாயோட வீட்டுக்குள்ள வரும்பொழுது யாகம் வலம் சுழித்தது என்பதை செய்தியை நம்ம அங்க பார்க்கலாம். எனவே அப்படி கருவளர் மேக தகடுவோய் மகுட கனக மாளிகை கலந்து எங்கு பார்த்தாலும் அப்படி அந்த மாளிகை கனக மாளிகைன்னு சொல்றாரு. எங்கு பார்த்தாலும் நவமணிகள் அலங்கரிக்கப்பட்டிருக்கூடிய மாளிகை. இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு சீரியல் பல்பு போட்டு அலங்காரம் பண்றோம். இன்னைக்கு நிலம் அப்படிதான். ஆனா அன்று அப்படி அந்த கனக மாலைகள் அப்படி அந்த ஜொலிக்கக்கூடிய கற்களை எல்லாம் அப்படி அலங்காரம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய காட்சி எங்கு பார்த்தாலும் காணலாம். நம்பியாரூர பெருமான் திருவாரூர் வரும்பொழுது எங்கு பார்த்தாலும் நிதி வரப்பின்னு சொல்லுவார் செகிழா பெருமான். அப்படி அப்ப நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளை அவர்கள் வரவேற்றார்கள். ஆனா நம்பியாரூர பெருமான் அப்படிப்பட்ட அடியார்கள் அவங்க எல்லாருடைய வீட்டு கனவுலையும் அடியாருடைய கனவுலையும் போய் நாளை ஆறா அன்பு கொண்ட நம் ஆரூரன் நம்பால் பேரன்பு கொண்டமையின் காரணமா திருவாரூர் வருகின்றார், அவனை அனைவரும் எதிர்கொண்டு அழைப்பீர்னு பெருமான் கனவுல சொல்லிட்டார். எல்லாருடைய கனவுலையும் சொன்னார். அத்தனை பேரும் நம்பியாடுற பெருமானுக்காக காத்து கொண்டு இருக்கிறாங்க வரவேற்பதற்காக. ஆனா நம்ம நம்பியாடுற பெருமானுடைய எளிமை பாருங்க. அவர் நம்மையும் ஆழ்வரோ கேளீர் திருவாரூரில் வாழுகின்ற அடியார் பெருமக்களே, ஏன்னா அவங்க அத்தனை பேரும் பூதகணம். அடியார் பெருமக்களே, இந்த திருவாரூர்ல கொடுக்கக்கூடிய புற்றிட உண்ட பெருமான் என்னை ஆண்டு கொள்வானா, என்னை ஏற்றுக்கொள்வானா, கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வரவேற்க வந்த அடியார்களிடத்துக்கு இவர் தூது அனுப்புறாரு. சுவாமி அவரை வரவேற்குன்னு இவர் அனுப்புனா, நம்ம நம்பியாடுற பெருமான் அவங்கள கிட்ட கேட்கிறார், அவரை நான் ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னா தில்லையில அப்படி இதே தில்லையில வணங்கி இருக்கும் பொழுதுதான் பண்ணை வயல் சூழ் ஆரூர் நம்பால் வாரும் என்று சுவாமி அழைக்கத்தான் அப்பதான் புறப்பட்டு வர்றார். அப்படி வந்து நம்பியாடுற பெருமான் அப்படி அங்க கேட்கிறார். ஏன்னா நம்பியாடுற பெருமானுக்கு சிவபெருமான் ஒரு ஜிபிஆர்எஸ் ட்ராக்கிங் சிப்பை அவர்கிட்டயே புதைச்சு கொடுத்துட்டார். கையில செல்போன் எடுத்து ட்ராக் பண்ணிக்கிட்டே இருப்பார். நம்பியாரூர் எங்க போறாருன்னு ட்ராக் பண்ணிக்கிட்டே இருப்பாரா சார். ஏன்னா அவ்வளவு நெருக்கம், அவ்வளவு தொடர்பு நம்பியாரூருக்கும் சிவபெருமானுக்கும். எங்கேயாவது வழி மாறி போயிட்டா கூட இவர் அங்க வந்துருவார். அப்படித்தான் அங்க போனார். திருமுதுகுன்றத்துக்கு போனார். நீ கூடலை ஆற்று வராம திருமுதுகுன்றத்துக்கு போறேன், இவர் அங்க வந்துட்டார். வந்து கூடலை ஆற்று வழிகாட்டிட்டு மறைஞ்சிட்டார். அப்போ வடிபடை மழுவேந்தி மதகரி உரி பொறுத்து அடிகளி வழி போந்து அதிசயம் அறியேன்னு பதிகம் பாடினார். அது மாதிரி அப்படி நம்பியாரூருக்கும் அந்த
பெருமானுக்கு அவ்வளவு நெருக்கம். அது மாதிரி அப்படி நம்பியாரூர புராணத்துல இதே அந்த காட்சிகள் அங்கு காணப்படும். எனவே அப்படி அந்த கருவளர் மேக தகடுவோய் தகடுதோய் மகுட கனக மாளிகை கலந்து எங்கும். அப்படி கனகங்கள் கனக மாளிகைகளாக இருக்கக்கூடிய மாளிகையின் மேல் பெருவளர் முத்தி நான்மறை ஓதி அந்த 4 மறைகளில் சொல்லப்பட்ட வண்ணத்தினின்று அந்த முத்திகளை வளர்க்கக்கூடிய அந்த அன்னர்கள் எரியோம்போல் செய்கின்ற அந்த புகைகள் எல்லாம் அகிர்புகைகள் எல்லாம் அப்படி இந்த மாளிகையின் மேல போய் அப்படி கலந்து நிற்கக்கூடிய காட்சியில் அப்படிப்பட்ட தொழிலை செய்கின்ற எழில்மிகு பெரும்பற்ற புலியூர்னு சொன்னார். அது ஏன் எழில்மிகு பெரும்பற்ற புலியூர் அப்படின்னா காட்சி அளவில் மட்டுமல்ல கருதல் அளவிலும் அது எழில்மிகு பெரும்பற்ற புலியூர் என்று அதை சொல்றார். ஏன் அப்படின்னா உலக இன்பம் பெற்றிருக்க வேண்டும். அதனால எங்க ஆசிரியர் ரொம்ப அழகாக சொல்லுவார், ஏன் வாழ்த்து பாடலில் மட்டும்தான். ஏன்னா சுவாமிக்கு பாடும் பொழுது திருப்பி திருப்பி பாடக்கூடாது. ஒரு முறை சொன்ன சொல்லை மீண்டும் சொல்லக்கூடாது. இப்போ நம்ம ஒரு தேவாரம் பாடுறோம் அப்படின்னா, பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல்மிளிர் கொன்றை அணிந்தவனின் பாடிட்டு மறுபடியும் பொன்னார் மேனியனே திரும்பி ஆரம்பிக்க கூடாது. ஏன்னா அது மந்திரமா போகுது. ஒரு முறைக்கு மேல சொல்லக்கூடாது. ஆனா வாழ்த்து மட்டும் 2 முறை சொல்லலாம். ஏன் அப்படின்னா அதான் வாழ்த்தினுடைய சிறப்பு. மேன்மைகொள் செய்வநீதி என்று அந்த வாழ்த்து அமையும். வான்மையில் வழாதுவேயின் வாழ்த்துல கடைசி சொல் மேன்மைகொள் செய்வநீதி விளங்குக உலகம் எல்லாம் என்று அது காட்டப்படும். அது ஏன் மேன்மைகொள் செய்வநீதி என்று காட்டப்படுகின்றது அப்படின்னா மழை நல்லா பெய்யணும்னு சொன்னதுனாலயா? எல்லா உயிர்களுக்கும் நீர் தானே ஆதாரம். அப்ப நீர் வரணும்னு சொன்னதுக்காக இது உயர்ந்த மேன்மைகள் செய்யணும் சொல்லாம அப்ப அது வைணவமும் கேட்டுடுச்சு. மார்கழி திங்கள் மதி நிறைந்த திருப்பாவையில எந்த ஒரு குறைபாடும் இல்லாம அந்த மழை வரணும், மாதம் மும்மாறி நல்லா பெய்யணும்னு கேட்டா எல்லாருமே கேட்டாங்க நீர் வேணும். அப்புறம் மன்னவன் அரசு முறை ஆட்சி செய்யணும், அது நீதி நூலே சொல்லிருச்சு. அது சைவம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, சாதாரண நீதி நூலே சொல்லிருச்சு. அப்ப 4 மறை ஓதணும், அது சைவத்துக்கு உண்டானது. எனவே அது அவங்க பெருமையா சொல்றாங்களோ இப்படிலாம் எடுத்து அதில் ஒதுக்கிடலாம். ஆனா மேன்மைகள் செய்வ நீதினு ஏன் நம்ம அதை சொல்றோம் அப்படின்னா ரொம்ப உன்னதமான தொடர். குறைவு இல்லாது உயிர்கள் வாழ்கன்னு சொல்லிச்சு நம்ம சமயம். அவன் பௌத்தனா இருந்தாலும் சரி, சமணனா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவனா இருந்தாலும் சரி, இஸ்லாமியனா இருந்தாலும் சரி, உலகாயனா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, எந்த வகையான உயிரினமா இருந்தாலும் சரி, எல்லா உயிர்களும் குறைவு இல்லாமல் வாழ வேண்டும் என்று பெருங்கருணை உடைய பெருமானுடைய அந்த கருத்தை ஒத்து அந்த வாழ்த்து அமைந்ததால் சைவம் மண்மைகுள் செய்வம் என்று காணப்பட்டது. ஏன்னா ஏனைய சமயங்கள் அப்படி சொல்லாது. அதை நம்ம ஆராய்ச்சி பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். எனவேதான் அப்படிப்பட்ட எழில்மிகு பெரும்பற்ற புலியூர். ஏன் அப்படின்னா உலக இன்பமோடு இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த 3 வகையான தீ எரியோம்பப்படுது என்பதனால இது காட்சி அளவில் மட்டுமல்லாமல் கருதல் நிலையிலும் இது எழில்மிகு பெரும்பற்ற புலியூர் என்று சொல்லி அந்த அம்பலத்தில் இறைவன் எப்படி இருக்கிறார்? திருவளர் தெய்வ பதிவதி நிதயம் சொல்றார். அந்த திருவளர் தெய்வம், அந்த திருவளர் என்று சொல்வதே பார்த்தீங்கன்னா திருக்கோவையார்ல திருவளர் தெய்வம்னு ஆரம்பிக்க ஒரு திருக்கோவையார் பாடல். இந்த திருவளர் என்பது திருங்கிறதே ஞான செல்வம் தான், முத்தி செல்வமாகி ஞானம் தான். நாளும் நாளும் ஞானம் மிகுதி பெறுவதற்குரிய இடம். எனவே அப்படிப்பட்ட திருவளர் தெய்வம் ஆகிய பதிவதி நிதியம் திரண்ட சிற்றம்பல கூத்தா, அப்படிப்பட்ட அந்த நிதியங்களாகிய அந்த ஞான செல்வங்கள் மிகுந்திருக்கக்கூடிய சிற்றம்பலத்தில் ஆடுகின்ற கூத்தா, உருவளர் இன்பச் சிலம்பொலி அலம்பும். உருவளர் இன்பச் சிலம்பொலி, அங்க இருக்கக்கூடிய சிலம்பு ஒளி எப்படிப்பட்டது அப்படின்னா உருவளர் சிலம்பு ஒளி காட்டினார். பெருமான் தன்னுடைய திருமேனியில் எடுத்து காட்டக்கூடிய திருவடி ஆகிய அந்த இடது திருவடி, அதையே சிலம்பு ஒளி என்று காட்டினார். இடது பக்கம் உமையம்பிகை வீச்சிருக்கக்கூடிய பாகம். எனவே பெண்கள் அணிவது சிலம்பு, ஆண்கள் அணிவதுதான் கடல். எனவே அப்படி சிலம்பு ஒளி, அங்க இருக்கக்கூடிய சிலம்பு ஒளி வேதங்களுடைய ஒளி, வேத ஒளிதான் சிலம்பு ஒளி. எனவே அப்படிப்பட்ட அந்த வேத ஒளியை அலம்புதல் அப்படின்னா அப்படி ஆர்ப்பரித்து கொண்டிருக்கக்கூடிய உன்னுடைய திருவடி கீழ் என்னுடைய உயிர் இருக்க கடவ என்று காட்டுகின்றார். எப்படி பாருங்க, நம்ம இதுதான் வேண்டிக்கணும். பெருமானே தில்லை கூத்தா உன் திருவடி எனக்கு வேண்டும், உன் திருவடி எனக்கு வேண்டும் என்று நம்ம நாள்தோறும் அதை பாடணும். ஒரு சின்ன ஒரு குறிப்பு, அடியனுக்கு ஞான தீக்க வேண்டும் என்று பலகாலம் மடத்தை திருவாரூரை மடத்தை அணுகி தீக்கை பெறுவதற்கு ஏற்பாடு செய்தோம். ஆனா ஒரு முறை கூட 5 ஆண்டு காலம் எனக்கு தீக்கை வழங்கவில்லை. அப்பதான் எங்களுடைய ஞானாசிரியர் பெருமக்கள் திருவடி திருப்பதிகமாகி நினைந்துருகும் அடியாரை நெய்ய வைத்தார்னு அந்த பதிகத்துக்கு விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது அடியனுக்கே உணர்த்துவது போல் அந்த சொல், ஞான தீக்கை பெற விரும்புபவர்கள், ஞான தீக்கை பெற்றவர்கள்
அந்த இருவரும் நாள்தோறும் மோத வேண்டிய திருப்பதிகம் நினைந்து உருகும் அடியாரை நெய்ய வைத்தார். அந்த திருவடியின் தலைமையில் வைத்தார் நல்லூர் எம்பெருமானார் நல்லவாறே அப்படிங்கிற பதிகத்தை நாள்தோறும் மோதுபவர்களுக்கு பெருமான் அந்த ஞானதீக்கை வழங்கி நிற்பான். ஞானதீக்கை பெற்றவர்களுக்கு அந்த ஞானதீக்கை செய்பவர்களுக்கு ஒரு தவறாது தன் திருவடி பெருன்பத்தை நல்கி கொண்டே இருப்பான்கிற குறிப்பை கொடுத்தார். அந்த பதிகத்தை தான் நாம் நாள்தோறும் விண்ணப்பிச்சு எழுதி போடும் பொழுது கிடைச்சிருச்சு. அது ஒரு பெரிய ஒரு திருவுருள். எனவே அப்படிப்பட்ட உன் அடிக்கிழது என் உயிரே என்று இந்த பதிகத்துல காட்டுகின்றார். எனவே இப்ப 3வது பாடல் வரம் பிரிவாளை என்று சொல்லப்படுகின்ற பாடல். வரம் பிரிவாளை மிளிர் மடுக்கமலம், வரம் பிரிவாளை மிளிர் மடுக்கமலம், கரும்பொடு மாந்துமெதிகள் சேர். வரம் பிரிவாளை மிளிர் மடுக்கமலம், கரும்பொடு மாந்து மீதிகள் சேர். 2 முறை அடியேன் பாடுகின்றேன். வரம் விரிவாளை மிளிர் மடுக்கமலம், கரும்பொடு மாந்து மீதிகள் சேர். வரம் விரிவாளை மிளிர் மடுக்கமலம், கரும்பொடு மாந்து மீதிகள் சேர். 2வது வரி. பரம்பிரி செந்நெல் கழனி செங்கழு நீ, பரம்பிரி செந்நெல் கழனி செங்கழு நீ, பழனஞ்சுள் பெரும்பற்ற புலியூர். பரம்பிரி செந்நெல் கழனி செங்கழு நீ, பழனஞ்சுள் பெரும்பற்ற புலியூர். பரம்பிரி செந்நெல் கழனி செங்கழு நீ, பழனஞ்சூர் பெரும்பற்ற புலியூர். இப்ப முதல் 2 வரி சேர்த்தி. வரம்பிரி வாழை மிளிர் மடுக்கமலம், கரும்பொடு மாந்து மீதிகள் சேர். பரம்பிரி செந்நெல் கழனி செங்கழு நீ, பழனஞ்சூர் பெரும்பற்ற புலியூர். 3வது வரி. சிரம்புரை முடிவானவர் அடிமுறையால், சிரம்புரை முடிவானவர் அடிமுறையால், இறைஞ்சு சிற்றம்பல கூத்தா. சிரம்புரை முடிவானவர் அடிமுறையால், இறைஞ்சு சிற்றம்பல கூத்தா. நிரந்தரம் முனிவர் நினைதிருக்கனை கால், நினைந்து நின்றொழிந்ததென்னெஞ்சே. நிரந்தரம் முனிவர் நினைதிருக்கனை கால், நினைந்து நின்றொழிந்ததென்னெஞ்சே. சிரம்புரை முடிவானவர் அடிமுறையால், இறைஞ்சு சிற்றம்பல கூத்தா. நிரந்தரம் முனிவர் நினைந்த திருக்கனை கால், நினைந்து நின்றொழிந்ததில் நெஞ்சே. இந்த பாடல் ஒரே போலத்தான். இப்ப தாளம் போட்டு வரம் விரிவாளை மிளிர் மடுக்கமலம், கரும்பொடு மாந்து மீதிகள் சேர். வரம் விரிவாளை மிளிர் மடுக்கமலம், கரும்பொடு மாந்து மீதிகள் சேர். பரம்பிரி செந்நெல் கழனி செங்கழு நீ, பழனஞ்சூழ் பெரும்பற்ற புலியூர். பரம்பிரி செந்நெல் கழனி செங்கழு நீ, பழனஞ்சூழ் பெரும்பற்ற புலியூர். சிரம்புரை முடிவானவர் அடிமுறையார், இறைஞ்சு சிற்றம்பல கூத்தா. சிரம்புரை முடிவானவர் அடிமுறையார், இறைஞ்சு சிற்றம்பல கூத்தா. நிரந்தரம் முனிவர் நினைந்திருக்கனை கால், நினைந்து நின்றொழிந்ததில் நெஞ்சே. நிரந்தரம் முனிவர்
நினைதிரு கணை கால் நினைந்து நின்றொழிந்ததில் இந்த பாடல் அற்புதமான பாடல். இந்த பாடல் இந்த தில்லை தலத்தினுடைய இயற்கை வளத்தை சொல்றார். வரம் விரிவாளை மிளிர்மடு கமலம் கரும்பொடு மாந்து மேதிகள் சேர். என்ன சொல்றார் அப்படின்னா, மிளிர்ந்து போகக்கூடிய வாழை மீன்கள் நிறைந்திருக்கக்கூடிய மடுக்கள், அந்த நீர்நிலைகள், அப்படிப்பட்ட நீர்நிலைகளில் கமலம், கமலம்னா தாமரை, அப்படிப்பட்ட தாமரையோடு விளங்கக்கூடிய அந்த கமலத்தில் கரும்போடு மாந்து மேதிகள் சேர். எனவே மேதி அப்படின்னா எருமை, அப்படிப்பட்ட எருமைகள் அந்த கரும்பை கொண்டு அப்படி அந்த கமலமாகிய தாமரைகள் பூத்து குலுங்கக்கூடிய வாழைகள் துள்ளி திரியக்கூடிய அந்த மடுவில் போய் சேருகின்றது. அப்படிப்பட்ட அந்த காட்சி உடைய அந்த இடத்திற்கு அருகாமையிலேயே சென்னற்கழனி, அந்த சென்னலாகிய அந்த நெற்குவியல்களும் அப்படி கழனி, அப்படிப்பட்ட வயல் பரப்புகளை உடைய அந்த வயல்வெளிகளில் செங்கழு நீர், செங்கழு நீருங்கிறது செங்குவளை மலர், சிவந்த குவளை மலர், அப்படிப்பட்ட செங்குவளைகள் பூத்திருக்கக்கூடிய வயல்வெளிகள், பழனங்கள், பண்ணை வயல்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய பெரும்பற்ற புலியூர். எல்லாம் நீங்க தடுத்தா பெரிய புராணத்திலேயே இவைகளை காட்டுவார். இயற்கை வளங்களை, மர வகைகள், செடி வகைகள், மலர் வகைகள் எல்லாம் காட்டுவார். அப்படிப்பட்ட பெரும்பற்ற புலியூர், அப்படிப்பட்ட பெரும்பற்ற புலியூரில் இந்த வானவர்கள் எல்லாம் அடிமுறையால்னா அந்த விதிமுறைப்படி பலகாலம் முறைப்படி பெருமானம் இறைஞ்சக்கூடிய அந்த சிற்றம்பல கூத்தா, நிரந்தர முனிவர் நினை இல்லையா, நாள்தோறும் மாமுனிவர் நினைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த திருவடி கமலங்களை நான் நினைந்து நினைந்து என்னுடைய நெஞ்சம் அப்படி ஒழிந்து நிற்கின்றது, போதாது நிற்கின்றது என்று சொல்றார். அப்போ பணியணும்னு கேட்டார், பேசணும்னு கேட்டார். இப்படி கேட்டதுக்கு அப்புறம் உன் திருவடி நெஞ்சுக்குள் வேணும்னு கேட்டார். கேட்ட அந்த திருவடி கீழே என் உயிர் இருக்கணும்னு சொன்னார். அப்படிப்பட்ட நிலையில அதை கண்டு கண்டு நான் நிற்க வேண்டும் என்று அதை கேட்கிறார். எனவே அவ்வளவு ஒரு உன்னதமான திருப்பதிகம். இந்த 3 பாடலை நாம் ஒரு வார இன்றைய வகுப்பில சிந்தித்தோம். நீ அடுத்த வகுப்பில ஏனைய பாடல்களை நாம் தாளமிட்டு பொருள் விளக்கத்தோடு சிந்தித்து இந்த பதிகத்தினுடைய பாடுகின்ற முறையில் எப்படி பாடுவது என்பதை நாம் சிந்தித்து நாம் அடுத்த திருப்பதிகத்தை சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த வகுப்பை நிறைவு செய்கிறோம். சிற்றம்பலம். வான்முகில் விழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறையரங்கள் ஓங்க ரட்சம் வழி மல்க மென்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மென்மைகள் செய்வ நீதி விளங்கு உலகமெல்லாம். சிற்றம்பலம். காவாய் கனகத்திரளை ஒற்றி கிளை மலையானை ஒற்றி ஒற்றி சிற்றம்பலம் தில்லையம்பலம் செல்வ